இன்னைக்கு சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறேங்கிறத ஒரு விளாகாக ஷூட் பண்ணியிருக்கேன். மார்கழி மாதங்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு ஒரு பெரிய கோலம் போட்டேன். நிறைய டிசைன்ஸ்லாம் மறந்துடுச்சு, அதனால தெரிஞ்ச டிசைனை வச்சு பெருசாக்கியாச்சு. காலையில் எங்கள் பாட்டிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன். நியூ இயர்க்காக வாங்கின டைரி ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் அதில் எதுவுமே பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் மாடிக்கு தான் போயிட்டேன். லாஸ்ட் இயர் நானே எப்படி இந்த ட்ரீம் போர்டு ப்ரிப்பேர் பண்ண செப்பரேட்டாக வீடியோ போட்டுக்க நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு வாரம் இருக்கனா அந்த ஒரு வாரமும் நடக்கிறதுலேருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சாப்பிட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படி தான் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். 1 kg இருந்தாலும் சரி, 3 to 4 kg இருந்தாலும் சரி, அசால்ட்டாக வாஷ் பண்ணிடுவேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வச்சு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு மேலே கொஞ்சம் அடிஷ்னலாக சாப்பிடலான்னு ஒரு 11 மணி வாக்கில் டீயும் பிஸ்கட்டும் தான் சாப்பிட்டேன். எப்பெல்லாம் ஊருக்கு போகிறேன்னா அப்போல்லாம் எங்கள் பாட்டி தலையில் ஒரு செக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி விட்ருவாங்க. இன்னைக்கு அப்படி தான் தேய்ச்சி விட்டாங்க. ஈவினிங்காக நானும் ஸ்னேகா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பொட்டி கடைக்கு தான் போனேன். 10 ரூபா தான் பட்ஜெட்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்புனாங்க. அதோட சேர்த்து ஒரு குட்டி நோட்டு வாங்கிட்டேன். இந்த புது நோட்டு புதுசாக வாங்கின பேக்லலாம் ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இது நாங்கள் வளர்க்குற எமோஷனல் கிட்டு. நாங்கள் எதுவுமே போட மாட்டேன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு